ஹாய் நண்பர்களே! நான் மறுபடியும் உங்கள கனவு பகுதியில சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு நம்ம கனவு பகுதியில நேத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, போன எபிசோடுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கனவு வந்து எங்க முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ப ஹீரோ அந்த அந்த கேங்ஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய பொண்ண பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு, "நான் உனக்கு பல மடங்கு பிசினஸ் தரேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாரு இல்லையா? அங்க வந்து நம்மளோட இதுக்கு முன்னாடி எபிசோடு அதாவது எபிசோடு 2 வந்துட்டு அங்க இருக்கு. அடுத்து இது வந்து கடைசி எபிசோடு. இந்த கனவு முடிய போற இடம். இப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா? நம்ம ஹீரோ அதான் அந்த பொண்ணோட அப்பா. அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிசினஸ் மேன் சொன்னாரு இல்லையா? இவங்க பிசினஸ் மேனுக்கெல்லாம் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லையா? அந்த பிசினஸ் மேனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரு? அதாவது எப்படி வந்து அவர தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இந்த எபிசோட்ல நம்ம இப்ப பார்ப்போம். ஒரு தடவ அதாவது இவர் நினைக்கிறாரு. என்ன தெரியுமா? அந்த கனவுக்குள்ளேயே ஒரு நினைவு. என்ன தெரியுமா? அவர் நினைக்கிறாரு. இந்த இவர் வந்து ஒரு தடவ சொல்லியிருந்தாரு. "நான் இப்போ வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா, நீ வந்து என்ன அணுகலாம். நான் ஒரு பயங்கரமான நீ குடுத்த ஐடியாவுல நான் நல்லா டெவலப் ஆயிருக்கேன். உனக்கு ஏதாவது ரிஸ்க் வரும்போதோ, அல்லது உன் உன் வாழ்க்கைக்கு ஏதாவது தேவை வரும்போதோ, நீ என்ன கூப்பிடலாம்." அப்படின்னு சொன்ன விஷயம், நம்ப ஹீரோவுக்கு அதாவது பொண்ணோட அப்பாவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த வகையில தான் தான் பொண்ணோட லட்சியத்த அடையறதுக்கு தன்னுடைய அப்பா இத்தன நாள் கான்டாக்ட் பண்ணாத அந்த பிசினஸ் மேன திடீர்னு அ பொண்ணுக்காக வேண்டி அ பொண்ணு அந்த இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி பிரைன்ஸ்டார்ம் ஐக்யூ இதில வந்து ஜாயின் பண்றதுக்காக இவரோட உதவிய நாடுறாரு. உடனே அவர் வந்து கால் பண்ணி கேட்டோனே, இந்த மாரி வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, இந்த மாரி என்ன வந்து தடுத்தாங்க. இந்த மாரி நெறைய மிரட்டுறாங்கன்னு சொன்னோனே, யாருன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சு அந்த பிசினஸ் மேன் யார் தெரியுமா? இவரு கூட ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான் வந்துட்டு, அதாவது அந்த பொண்ணோட அப்பாவோட ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான் வந்துட்டு, அந்த பிசினஸ் மேன். இப்ப நம்பர் 1ல இருக்கிற பிசினஸ் மேன். அவருக்கு வந்து இவங்க அப்பா என்ன மாரி ஹெல்ப் பண்ணாரு அப்டின்னா, அதாவது 2 பேரும் சேர்ந்து அப்ப வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க இல்லையா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ப ஆளு வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஹீரோ அந்த பிசினஸ் மேனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து செஞ்சு குடுத்தாரு. அப்போ அந்த காலகட்டத்தில. என்ன தெரியுமா? இப்போ நீங்க வந்து சீக்கிரமா நம்ம வந்து மக்கள அடையணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நீங்க வந்து அதிகமா பணம் வச்சிருக்கிற மக்கள அடையறதுக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ப ஹீரோ வந்து ஒரு ஐடியா குடுக்குறாரு. என்ன தெரியுமா அந்த பிசினஸ் மேனுக்கு? நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, அதாவது அதாவது நீங்க இப்போ ஊர்லயே முக்கியமான அதாவது விஐபி லெவல்ல இருக்கிற எல்லா பிசினஸ் மேனையும் கவர் பண்றதுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா சக்சஸ் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் ஒரு ஐடியா சின்னதா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட அந்த ஸ்கெட்ச் அந்த நினைவுகள் எல்லாம் இப்போ வந்து ஓடுது. யாருக்கு? நம்ம ஹீரோவோட நினைவுகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து கனவுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு ஹீரோ. சரியா? நாம 2 பேரும் ஹெட்ஜ் போட்டோம்ல நண்பரே! ஆ அந்த ஸ்கெட்ச் என்ன தெரியுமா? அந்த ஸ்கெட்ச் வந்து நீங்க வந்து மக்கள்ட்ட அதாவது அதாவது கஷ்டப்பட்டுட்டு நிலத்த வந்து விவசாயம் பண்ண முடியாத இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட லேண்ட் எல்லாம் வாங்கி, அந்த லேண்ட வந்து ஒருங்கிணைச்சு ஒரு ஊர் எடுத்துக்கங்க. ஒரு ஊர தத்தெடுத்துக்கங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்ட்ட எல்லாம் போய் பேசி, அந்த ஊர்ல ஒரே இடத்துல கோர்வையா ஒரு 10 ஏக்கரோ, 5 ஏக்கரோ, 20 ஏக்கரோ அந்த மாரி வந்துட்டு பண்ணுங்க. அந்த 5 ஏக்கர் வந்து வாங்குங்க. அந்த 5 ஏக்கர வாங்கி அதுக்குள்ள வந்து தேவையான அதாவது அதாவது மக்களுக்கு தேவையான மீன்ஸ் அங்க வந்து மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் தயாரிங்க. தயாரிங்க மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஏக்கர் வாங்குறோம். அந்த 10 ஏக்கர் வந்து ஒருங்கிணைச்சு அந்த மக்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் அமௌண்ட் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு ஐடியா குடுக்குறாரு. அதாவது நம்ம ஹீரோ. இது வந்து பிசினஸ்மேன் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அதுல 10 ஏக்கர்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஏக்கர் நீங்க வந்து லேக்கா உருவாக்கிக்கங்க. ஐ மீன் லேக் மீன்ஸ் அதாவது குளம். குளம் உருவாக்கிக்கங்க. மிச்ச 2 ஏக்கர்ல தேவையான காய்கறிகளோ அல்லது அதாவது ஒரு அதாவது ஈல்டிங் அதாவது இந்த பொருளுக்காக யூஸ் பண்ணிக்கங்க. ஆம் சாப்பிடுற பொருளுக்கு. அடுத்த 2 ஏக்கர்ல பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஃபேக்டரி மாரி அதாவது அந்த உண்டாகுற பொருள அப்படியே ஃபேக்டரில கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ற மாரி ஒரு ஃபேக்டரி உருவாக்கிக்கங்க. அடுத்த செட்டப்ல கார்ப்பரேட் கம்பெனி வச்சுக்கங்க முன்னாடி. இப்போ இந்த செட்டப்ல பார்த்தீங்க அப்டின்னா 2, 2 ஏக்கரா நீங்க வந்து பிரிச்சு வரும்போது என்ன ஆகுது அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு 10 ஏக்கர் நீங்க கரெக்ட்டா கவர் பண்ணி பண்ணும்போது, இது வந்து ஒரு நல்ல பிசினஸா இருக்கும். இது வந்து நல்ல ஹெல்த்தியாவும் கொண்டு போலாம். அப்டின்னு சொல்லிட்டு எண்ணம் பாரு இந்த மாரி ஐடியாவ வந்து நம்ம ஹீரோ வந்து குடுக்குறாரு. அந்த பிசினஸ் மேனுக்கு. இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி குடுக்குறாரு. இந்த விஷயத்த வந்துட்டு நம்பாளு என்ன பண்றாரு, அந்த பிசினஸ் மேன்
இந்தியாவுல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது முடியல. ஆனா, அவர் வந்து இந்தியாவுல கொஞ்சம் தான் இருந்தாலும், வெளிநாட்டுல இந்த விஷயத்த நெறையாவே பண்ணி, நெறைய பிசினஸ் மேன்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிற வகையில, இங்க சாதாரணமா விளையிற ஃபுட்டெல்லாம் கிடையாது. ஹெல்த்தி ஃபுட் இந்த மாரி இவங்க ஃபேக்ட்ரியில மட்டுமே விளையிற செடி, கொடி அதாவது காய்கறிகள் எல்லாமே வந்து அந்தந்த பிசினஸ் மேன் அதாவது ஊர்லயே ஒரு 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 ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 30 பேத்துக்கு தரமான முறையில இவங்களோட அந்த 10 ஏக்கர்ல விளையிற எதா இருந்தாலும் சரி, அத கொண்டாந்து பிசினஸ்மேனுக்கு குடுத்து, அத வந்து காசு பண்றாங்க. ஏன்னா, பிசினஸ்மேன் எவ்வளோ காசுனாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படிங்கிற டார்கெட்ட மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இது வந்து ஹெல்த்தியா விளையுதுங்கிறத மட்டும் இது பண்ணிக்கிட்டு, எந்த ஒரு தப்பு தவறும் இல்லாத அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பரா அவர் வந்து நல்லா குரோ ஆயிட்டாரு. இப்போ உலகம் பூரா அவருக்கு வந்து நெறையா நெறையா கண்ட்ரில வந்து இந்த மாரி 10, 10 ஏக்கர் புடிச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு பிசினஸ். இப்ப இவரு குடுக்குறத எல்லா பிசினஸ் மேனுக்கும் அதாவது பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் இவங்க இவங்க தோட்டத்துலருந்து போற காய்கறி தான். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்றேன் நானு. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 10 ஏக்கர்ல பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப மில்க் ப்ராடக்ட் எடுத்துக்கங்களேன். இப்ப 10 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் 2 ஏக்கர் லேக் உருவாக்கிர்றாங்க. அடுத்த 2 ஏக்கர்ல வந்துட்டு தீவனங்கள் போட்டுர்றாங்க. அடுத்த 2 ஏக்கர்ல பார்த்தீங்க அப்டின்னா, மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க. அடுத்த 2 ஏக்கர்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாட்டு பால்லருந்து வர பொருள் எடுத்து வெண்ணெய், மில்க் பவுடர் எல்லாமே தயாரிக்கிற ஃபேக்டரி. அடுத்த 2 ஏக்கர்ல பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களுக்கு வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனி. இதுதான் வந்து ஒரு செட்டப்ன்னு வச்சுக்கங்களேன். இந்த செட்டப்ல தான் அவர் வந்து ஒரு மில்க் ப்ராடக்ட்டுக்கு இந்த மாரி பண்றாரு. அதே மாரி காய்கறிக்கு, அதே மாரி இன்னும் நெசசரி என்னென்ன தேவையோ அந்த மாரி ஒவ்வொரு செட்டப்பா வந்து பண்ணி தான் வேர்ல்டு ஃபுல்லா இவர் வந்து பயங்கர ஃபேமஸா இருக்காரு. சரிங்களா? அதாவது நம்ப நம்ப ஆள் ஐடியா குடுத்தாரு இல்லையா? அந்த பிசினஸ்மேன். இப்போ இந்த மாரி ஹெல்த்தியா குடுக்கும்பொழுது எல்லா பிசினஸ் மேனுக்கும் இந்த விஷயம் பரவி எல்லாருமே வந்து இவர வந்துட்டு எல்லாரும் இவர வந்துட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, ஓகே இவரோட ப்ராடக்ட் தான் எல்லா விஐபிஸும் வாங்குறாங்க. இங்க சும்மா லோக்கல்ல வேற எங்கேயுமே வந்து கடையில எல்லாம் இந்த விஐபி அங்கெல்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி தான் அந்த பிசினஸ் மேன் வந்து பெரிய அளவுல டெவலப் ஆகி இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து அப்புறம் தான் தெரிய வருது. அதத்தான் இப்ப வந்து நீங்க வந்து அவரோட நினைவுகள்னு சொல்லி அவர்ட்ட பேசுனதுலருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மேன்கிட்ட இருந்து தான் நம்ப இப்ப வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில ஹீரோ உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த நாளும் வருது. அதாவது பாப்பா வந்துட்டு அந்த காம்படிஷன்ல கலந்துக்கக்கூடிய நாளும் வருது. ஸோ அந்த காம்படிஷனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றாங்க. அதாவது இந்த காம்படிஷன் என்ன அப்படின்னா, இதில வந்து பிரைன் அதாவது பிரைன் ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, ஐக்யூ லெவல்ல வந்து எந்த ஒரு அதாவது சைல்டுனா, இப்ப இருந்தே அந்த சைல்டு வந்து ட்ரெயின் பண்ணி, அவங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்றதுக்காக வேண்டி தான், இந்த காம்பினேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லெவல் இது வந்துட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதில எல்லா தரப்புலயும் பிசினஸ் மேன் வந்து சூப்பரா வந்துட்டு கலந்துக்குவாங்க வேர்ல்டு ஃபுல்லா. அந்த வேர்ல்டு ஃபுல்லா வந்து 10 பேர்த்த எடுத்து அவங்கவங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இதில நல்ல லாபம் கிடைக்கும். அந்த ஐக்யூ டெஸ்ட்ல நல்ல பவரா இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் அமையும். அப்படிங்கிற பட்சத்தில தான் இப்போ வந்து நம்பளோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்துட்டு அதில கலந்துக்க போறத தடுக்கிறதுக்காக இந்த மாரி கேங் வச்சு இது பண்ணாங்க. இருந்தாலும் இருந்தாலும் இப்போ வந்து அந்த அந்த நாளும் வருது. இவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போம்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, திடீர்னு வந்து வேற ஒரு கேங் வந்து இவங்கள வந்து மிரட்டுறாங்க. "இதில நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள வந்து நாங்க வந்துட்டு உயிரோடவே விடமாட்டோம்." அப்படின்னு சொல்லி நம்ப ஃப்ரெண்டுக்கு அதாவது நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு பொண்ணோட அப்பாவுக்கு வந்து ஒரு கால் வருது. இத வந்து பிசினஸ்மேன் ஹெட்டுக்கு நம்மளோட ஃப்ரெண்டு சொல்றாரு ஹீரோ. உடனே அவரு வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. யார் வந்து இந்த பொண்ணு கலந்துக்கிறத வந்து எந்த பிசினஸ்மேன், எந்த கேங் வந்து தடுக்குதோ, அந்த ஃபேமிலிக்கோ அல்லது அந்த கேங்குக்கோ நம்ப சைட்லருந்து போற ப்ராடக்ட்ல கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டால், அவங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்படும். ஐ மீன் நம்ம ப்ராடக்ட் தானே யூஸ் பண்றீங்க. அதனால அந்த ப்ராடக்ட் வழியா உங்க குடும்பத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நம்ப பிசினஸ் ஹெட் விடுறாரு. அதுக்கப்புறம் நம்பாளு அடுத்த சீக்வென்ஸ்ல நம்ப ஹீரோ வந்துட்டு பொண்ண கூட்டிக்கிட்டு அந்த இது நடக்கிற இடத்துக்கு போறாரு காம்படிஷன். அங்க உள்ள போய் பார்த்தா, இந்த மேட்ரிக்ஸ் படத்துல வரும் இல்லையா? அந்த மாரி சுத்திலும் ரவுண்டா வந்து நம்பரிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள பெரிய சேர்ஸ் ஒரு 100 சேர்ஸ்க்கு பக்கம் ரவுண்டா போட்டிருக்காங்க. அதுக்கு நடுவாண்ட தான் இந்த பொண்ணு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போது. இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேஜ்க்கு போய் நின்ன உடனே, "நம்ப சாதிச்சுட்டோம்டா" அப்படிங்கிறதோட கனவுலருந்து எந்திரிச்சிடுறாரு நம்ம ஹீரோ. அவ்வளோதான்னு வச்சுக்கங்களேன். இதுல இந்த கனவுல நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ட்விஸ்ட் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாரி இப்படி ஒரு கனவு
நீங்களும் கண்டிருந்தா, அதாவது கண்டிருந்தா மீன்ஸ் நீங்களும் வந்துட்டு ஒரு கனவா இருந்தா இது எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்துக்கங்க. ஒரு இமேஜினா, விஷுவலா இத வந்து நெனச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கங்க. ஸோ இன்னைக்கு இந்த கனவு இதோட முடியுது. கனவு 2 பகுதி முடியுது. ஃபைனல் எபிசோடு தான் இது. ஸோ இதே மாரி நம்ம கனவு 3ல அடுத்து நம்ம சந்திப்போம். இதோட நம்ம 2 கனவு உள்ள பதிவு பண்ணியாச்சு. அந்த 2 கனவையும் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, ஒரு கதை மாரியோ, ஒரு திரைப்படம் மாரியோ உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ, இந்த கனவு உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ இது புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த கனவு 3ஓட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி. தேங்க் யூ.